இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஈவனாக தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா 90% நம்ம பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர்லாம் பண்ணல. ஸோ இது என்னோடய வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ண ரூல்ஸை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எல்லாமே வந்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன ஏது டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டயக்ராம் இருக்கும். ஸோ அந்த டயக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டயக்ராமில் நீங்கள் இன்ச்சு டு இன்ச்சு நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அவுட்லைனை மட்டும் பார்த்துட்டு ஸோ அதில் வந்து குறிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அது அப்படின்னா அந்த மாதிரிலாம் குறிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அது மறந்து போனால் கூட நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் போடுற மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துட்டு போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸில் ட்ரிபிள்இலேருந்தே நான் சொல்கிறேன். ட்ரிபிள்இயில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார் வாட் இஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட் இஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்றத வந்து நீங்கள் அது என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். ரோட்டாரு, ஸ்டேட்டாரு, அதுக்கப்புறம் ஆர்மப்பு, இஎம்எப்பு இந்த மாதிரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸு, முக்கியமான வேர்ட்ஸு. ஸோ இந்த 4 கீவேர்டை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பாலிடெக்னிக்கில் எல்லா சப்ஜெக்ட்டையுமே எழுதிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது செம்மையாக இருக்கும். இந்த இஎம்எஃப், ஆர்மஸ்ட்ரூ இந்த மாதிரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள்இயில் படிப்பீங்க. 4மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அந்த மெஷின்ஸ் அந்த சப்ஜெக்டில். ஸோ இதை வச்சே நீங்கள் நிறையா கதை எழுதலாம். ஸோ நானுமே இதை வச்சு தான் எழுதிட்டு வந்தேன். நான் எழுதி எப்படி எழுதணுனோ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் மீன்ஸ் அது என்னன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குற பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோடு போட்டு தான் இருக்கும். நீங்கள் கோடு போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எழுதுகிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்டு ப்ளூ நீங்கள் லெட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 லெட்டில் தான் நம்ம எழுதுகிற மாதிரியே இருக்கும். வேறு கலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏதாவது எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார் போடுறது. ஸோ இந்த மாதிரிக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கில் பண்ணிவிட்டு ஸோ மற்றபடி நம்ம கதை எழுதுகிறோம் பார்த்திங்களா அந்த கதைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முத்துக்கள் மாதிரி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பாஸுங்க, நீங்கள் எதுவுமே கவலையே பட தேவையில்ல, பாஸ். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்றத ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிபிள்இக்கே சொல்கிறேன். ஏன்னா ட்ரிபிள்இயில் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் சொல்கிறேன். இப்போது ட்ரிபிள்இ படிக்கிறீங்கன்னா ட்ரிபிள்இயில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா பிக் கொஸ்டின். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் லெட்டை வச்சு நீங்கள் வாட் இஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஸோ கருப்பு லெட்டை வச்சு அதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேங்க. ஸோ கருப்பு லெட்லேயே எழுதி கருப்பு லெட்லேயே அண்டர்லைன் பண்ணலாம். அப்போ இல்லாட்டி புல்லெட்டில் எழுதி கருப்பு லெட்டில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஸோ அதை பற்றி ஒரு சின்ன கவிதை, அவங்க கட்டுரை இதெல்லாம் அதில் எழுதிக்கோங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராம். ஸோ அந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் கனெக்ஷன் டயக்ராம் இருக்கும், கண்டிப்பாகவே இருக்கும். அப்படி உங்கள் புக்கில் இல்லாட்டி நீங்கள் கூகுளில் கூட லைட்டாக பார்த்துட்டு போங்க கனெக்ஷன் டயக்ராம்னு. ஸோ நீங்கள் கூகுளில் பார்த்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம், கண்டிப்பாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு திருத்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் இமேஜவே நீங்கள் பார்த்துட்டு தான் போகணுமே தவிர நீங்கள் எழுதிட்டு போயிடக்கூடாது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எழுதிக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு கூட நீங்கள் தலைப்பு போட்டு ஸோ கொஞ்சம் கதை அதில் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனெக்ஷன் டயக்ராம்னு ஒன்று இருக்கும். ஸோ கனெக்ஷன் டயக்ராம்ன்றது அது வேறு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டயக்ராம்ன்றது வேறு. நார்மல் டயக்ராம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆர்கிடெக்சர். அது எப்படி இருக்கும், அந்த இண்டக்ஷன் மோட்டார்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது ஆர்கிடெக்சர். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் டயக்ராம்னு ஒன்று இருக்குது. கனெக்ஷன் டயக்ராம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரின்சிபால் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் கனெக்ஷன் டயக்ராம்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டு ஸோ கனெக்ஷன் டயக்ராம் எப்படி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர்லேருந்து ஒரு ஸ்டார்டர் கனெக்ஷன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு
ரஃபாக ஒரு கனெக்ஷன் போட்டுக்கோங்க. ஸோ அதில் இருக்க நீங்கள் கனெக்ஷன் டயக்ராம் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, உள்ளே இருக்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, இது நியூட்ரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ROIB அப்படின்றலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஓரளவுக்கு ஆர்கிடெக்சர் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் நல்லா இல்லை அப்படின்றத நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பாலிடெக்னிக்காக இருந்தால் தமிழில் தான் எழுத போகிறீங்க. நான் இப்போ சொன்னது ஃபுல்லாக தமிழில் தான் எழுதுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜில் இது வந்து ஓவராக ஹீட் ஆகும், இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஸ்டார்டர் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளா 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 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பக்கத்துக்கிட்ட வந்துருச்சுனாவே நீங்கள் கண்டிப்பாக பாஸ். ஓகேங்களா? நான் இப்போ சொன்ன ஆர்டரில் நீங்கள் எழுதினாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கம் 5 பக்கத்துக்கு நீங்கள் எழுதினீங்கனாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். ஸோ அவங்க திருத்துறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு பிக் கொஸ்டின்னா ஒரு 4 பக்கமாவது வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பக்கம் எழுதுறதுக்கு 5 பக்கம் எழுதியிருந்தீங்கன்னா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, டக்கு டக்குன்னு திருத்தி 10 மார்க்னா 10 மார்க், 12 மார்க்னா 12 மார்க்குன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அடுத்து எக்ஸாம் எழுதுகிறப்ப இதை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி பிக் கொஸ்டினுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ஸ் தான் ரொம்பவே உங்களுக்கு எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை பார்த்து தான் உங்களுக்கு மார்க்கே போடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோவில் லாங்குவேஜுமே தமிழில் தான் எழுத போகிறீங்க. ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டார் ரோட்டார்ன்றதை வந்து மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதிட்டு மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளா 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 அப்படின்னு உங்கள் கவிதையை கூட நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி எழுதி வைக்கலாம். ஸோ பேஜ் மட்டும் ஃபில் பண்ணாவே போதும், டிப்ளமோவில் பாஸ் ஆகிடலாம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு எங்கள் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை, உண்மைதான். ஸோ அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான். ஸோ ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதுவாங்க. நானுமே இப்போ இங்கிலீஷில் அதை எழுதிக்கிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளா 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 கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையாலாம் எழுதலாம், நிறையாவே எழுதி ஒரு 5 பக்கத்துக்கிட்ட கொண்டு வந்தால் தான் இன்ஜினியரிங்கில் பாஸ் ஆக முடியும். ஸோ ரெண்டுமே காமன் தான். நீங்கள் தமிழ் எழுதுவீங்க, நாங்கள் இங்கிலீஷில் எழுதுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேட்ரு. உங்கள் எக்ஸாம் கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தெரியலாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணி வைங்க. சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ட்ரேஸ் மார்க் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதுவுமே கிடைக்கும். ஸோ தெரியாமல் எந்த கொஸ்டினும் விட்டுட்டு வராதிங்க. தெரியலாட்டியுமே அந்த கொஸ்டினை எழுதி நீங்கள் நார்மலாக ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆன்சர் ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை தூக்கி இதில் போட்டு எழுதி வைங்க, கதையை கூட எழுதி வைங்க. ஓகேங்களா? நல்லா அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நல்லா சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல் மார்க்கு உறுதி. ஸோ இதே மாதிரிக்கே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எழுதலாம். மேக்ஸை தவிர நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் இப்போ சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எனக்கு எப்போயுமே தேவை.